நீ கேட்கிற குடியுரிமைக்கான ஆவணங்களை நான் காட்டலனா நான் இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு அவங்க சட்டம் சொல்லுது. அப்ப எம்எல்ஏவா இருக்கிற எனக்கே அப்படின்னா எங்கள் பேராசிரியர் அவர்கள் நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கின்ற போது எடப்பாடி சொன்னாராம், ஐயோ எனக்கே பர்த் சர்டிபிகேட் இல்லையேன்னு சொன்னாராம். என்ன கொடுமைன்னா என் பாட்டிகளே தாய்மார்களே, நீங்க இப்ப மாநகராட்சியில தாசில்தார் ஆபீஸ்ல விஓ கிட்ட போய் பர்த் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்க உங்க பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேத்திகளுக்கு. ஆனா அப்பாவுக்கு இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது, பாட்டிக்கு இருக்காது, தாத்தாவுக்கு இருக்காது. இந்த சட்டம் வந்தா என்ன நடக்கும் என்பதற்கு சொல்லுகிறேன். இந்த தாத்தா பாட்டிய அம்மா அப்பாவை கொண்டு போய் திறந்தவெளி ஜெயில போடுவான், பேரம் பேத்திய வீட்டுல அனாதையா வாழ வைப்பான். இதுதான் இந்த சட்டம். புரிஞ்சுதா? ஏன்னா உங்ககிட்ட குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை. ஆனா உங்க பிள்ளைக்கு உங்க பேரனுக்கு பர்த் சர்டிபிகேட் ஹாஸ்பிட்டல் இல்ல வட்டாட்சியர் ஆபீஸ்ல நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அதை காட்டுகின்ற போது இவங்க இந்த நாட்டு குடிமக்கள் ஏத்துக்கிறோன்னு சொல்லுவான். ஆனா அப்பாவையும் அம்மாவையும் தாத்தாவையும் பாட்டியும் கொண்டு போய் திறந்தவெளி சிறையில் போடுவான். ஆக இந்த சட்டம் குடும்பத்தை கெடுக்கிற சட்டம். இது குடியுரிமை சட்டம் இல்ல, குடி கெடுக்கிற சட்டம். ஆதலால் தான் இந்த சட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது. மானமுள்ள அறிவுள்ள அத்தனை ஜனநாயக சக்திகளும் எதிர்க்கிறோம்.